கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் கிருபையாக பாதுகாத்தார் மற்றும் ஒரு புதிய மாதத்தை காண செய்தார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனையாக நாம் ஆசரிக்கிறோம். இருக்கிற இடங்களில் நீ ஜெபத்தோடு அமர்ந்திருக்கும்படியாக கைகளில் பரிசுத்த வேதாகமத்தையும் 200 ஆண்டு கிதத்தையும் கையில் வைத்துக் கொள்ளும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சிறுபிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் அனைவரும் ஜெபசிந்தையோடு பங்கு பெறுவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அருள்நாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக எங்களை கிருபையாக பாதுகாத்தீங்க. 2021 ஆண்டில் 6 மாதங்களை கிருபையாக கடந்து 7வது மாதத்துக்குள் அடியெடுத்து வைக்க முடியான ஒரு கிருபை தந்தீங்க சாமி, நடி சொல்கிறோம். தேகத்தாவை ஜூலை மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை உடைய சமூகத்தில் உம்மை ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆறில் பங்கு பெறுகிற அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். தொலைக்காட்சி வழியாக, இணையத்தின் வழியாக ஆண்டவரே ஜெபத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகளை பசுத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், ஜெபிக்கிற ஜெபங்கள், சொல்லுகிற வேத வசனங்கள் யாவும் சுவாமி ஆவிக்கிற வாழ்க்கைக்கு பலன் தரதாக இருக்கட்டும். உடைய குறைகளை தயவாக மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம், பரிசுத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். நீங்களே தலைவராக வீட்டிலிருந்து அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையின் வழியாக புதுவரனை தந்துள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். என்னுடைய நாமம் மகிமைக்காகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 2வது பாடலை பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே என்ற பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 2வது பாடல். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பாடுகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமது மகிமைக்காக கர்த்தாவே ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்துவே இறங்கும் சோதனை கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தெய்வாட்டு கோட்டி எங்கள் மானோ கேளும் பிதாவினது ஆசன தோளாயிரங்கோ நித்திய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடு ஆளுகிறீரே. ஏகமாய் நீர் ஆட்சிக்கப்படுகிறீரே. உன்னத கர்த்தரே ஆமென்.
என்றவாறே ஆராதனை செய்வோமாக. பரிசுத்த திருவிருந்து ஆராதனை முறைமை. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் மறந்திருக்கிற சார்ப பலமுள்ள தேவனை நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்புகிறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனை சுத்தமிடல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பரிசுத்த தேவனே நித்தியம் ஆனவர் பரிபூரணனே வல்லமை நிறைந்தவர் பரிவுடன் இறங்குவி பரணே சரணம். பரிசுத்த தேவனே நித்தியம் ஆனவர் பரிபூரணனே வல்லமை நிறைந்தவர் பரிவுடன் இறங்குவி பரணே சரணம். பரிசுத்த தேவனே நித்தியமானவர் பரிபூரணனே வல்லமை நிறைந்தவர் பரிவுடன் இறங்குவி பரணே சரணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளில் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பது. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கு, கருத்துடன் இந்த பிரமாணத்தை கை கொள்ள இதயத்தை எரியாரோடும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாலிபர்களே, அன்பு தம்பி தங்கைமார்களே, வாசிக்க கேட்ட கற்பனைகளின் அடிப்படையில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேதம் சொல்கிறது, மனுஷருக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது, அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகளை அவனை தீட்டுப்படுத்தும். ஆகவே நாம் நம்முடைய குற்றங்களை உணர்ந்து பாப மன்னிப்பை பெறும்படியாக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. ஆண்டவர் கிருபையாக 6 மாதங்களை கடந்து 7வது மாதத்துக்குள் அடியெடுத்து வைக்க முடியான கிருபை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பலவிதமான ஆபத்தான சூழலிலும் கடினமான காலங்களுக்கு அத்தனை கிருபையாக பாதுகாத்தார். நன்றி சொல்லுவோம். இந்த ஜூலை மாதத்தை கண்டிருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை. நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய அறியாமைகளுக்காக, மீறுதல்களுக்காக, துணிகரங்களுக்காக ஆண்டவர் சமூகத்தில் மன்றாடுவோம். நம்முடைய ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவர், குறைகளை மாற்றுகிற தெய்வம் நம்மோடு கூட இருப்பதற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேவாதி தேவன் தாமே நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக அவருடைய திரு இரத்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நாம் யாவரும் வேண்டிக் கொள்வோம். கடந்து வந்த பாதைகளில் ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அதை ஒவ்வொன்றாக சொல்வமானால் நம்முடைய ஆயுசு நாட்கள் போதாது. ஆண்டவர் அந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்திருக்கிறார், நன்மை செய்திருக்கிறார், நம்மை பாதுகாத்திருக்கிறார். திரளான பாவங்களை கர்த்தர் மூடி இருக்கிறார், அது எண்ணாமல் போயிருக்கிறார். நன்றி சொல்லுவோம். நம்முடைய பாவங்களை அவர் எண்ணி பார்த்தாரனால், நம்முடைய மீதுகளை அவர் எண்ணி பார்த்தாரனால், நம்முடைய குறைகளை ஆண்டவர் எண்ணி பார்த்தாரானால் நாம் இன்றைக்கு வழிந்து போயிருப்போம். இன்றளவும் இந்த பூமியில் வாழ்வது ஆண்டவர் சுத்த கருவை. அந்த கருவைக்காக நன்றி சொல்லி, ஆண்டோடைய இரக்கத்திற்காக நன்றி சொல்லி, நம்முடைய குறைகளுக்காக மனவருந்தி பக்தன் சொல்வது போல
ஆண்டவர் பாவத்தை மன்னித்தால் போதாது. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாக வாழ எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே, நீ மன்னிப்பு வழங்கினால் போதாது சுவாமி, என் வாழ்க்கையில் மாற்றத்தையும் கனி கொடுக்கிற அனுபவத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம் யாவரும் வேண்டிக் கொள்வோம். நம் யாவரும் உணர்ந்தவர்களாக சேர்ந்து சொல்லுவோம். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் சகோதர சகோதரர்களுக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்து நாமத்தை சொல்லியும் தீமையிட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் உண்மை நாங்கள் உண்மையாக பின்பற்றவில்லை. உம்முடைய விடுதலை அல்பணியில் இவ்விலைகளோடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றவில்லை என்றும் அறிக்கையிடுகிறோம். கிருபை இந்த ஆண்டவரே, உடைய மிகுந்த இரக்கத்தினால் பாவங்களை சுத்திகரியும் உடைய பரிசுத்தாவினால் விடுதலை பெறவும் புது ஜீவன் உள்ளவர்களாய் வாழவும் ஆண்டவரே உம்மோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்தருளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளிடம் உண்மையாய் மறந்தவர் யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவவசனங்களை கேளுங்கள். உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல் உண்மையாகும், அவையில் தாம்பர சிவப்பாய்ந்தாலும் பஞ்சை போலாகும். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தேவன் தம்முடைய ஒரே பிறனகுமாரனை விசுவாசிகளோடும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமை கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பை அருள் செய்வோம் என்று மிகத்தக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. தேவாரேரோகே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். பெந்தேகோஸ்தே நாள் வரும் 6ஆம் ஞாயிற்றுக்கிழமை சுருக்க ஜெபம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கின்ற பொறுப்புகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் எங்களை அழைத்திருக்கின்ற பொறுப்புகளிலே பொறுப்புள்ளவர்களாய் செயலாற்ற அருள்தாரும். பொறுப்புகள் சிறிதானாலும் பெரிதானாலும் உண்மையாய் உத்தமமாய் நாமத்தின் மகிமை கண்டு செயலாற்ற அருள் புரிந்தல் வேண்டும் என்று என் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர், எழுந்து நிற்போம். சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் எழுந்து நிற்போம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேளுங்கள். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடு கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்துள்ள சிலர் அந்த செய்தி அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமாக அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவத்தினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சீலோவாமிலே கோபர் விழுந்து 18 பேரை கொண்டது. எருசலேமில் குடியிருக்கிற மனுஷ எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தால் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். அப்பொழுது அவர் ஒரு ஓமையையும் சொன்னார். ஒருவன் தன்
திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரரை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார் என்பது இது கிறிஸ்துவின் நற்செய்தி. மகிமையே உண்டாவதாக கிறிஸ்துவுக்கே, மகிமையே உண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் காணப்படுறதுமான எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனே பிறனுக்குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகளோடாதுக்கு முன்னே தம் பிதாவின் அழைச்சிருந்தவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிக்கப்பட்டவர், பிதாவோடு ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராக நமக்காகவும் நவரட்சிப்பு உண்டாகவும் பரமத்து இறங்கி பசுத்தாவினாலே கன்னிமரிடத்தில் அவதரித்து மனிதன் ஆனார். நமக்காக புதிய காலத்தில் சில 2 பாடுபட்டு அடக்கப்பட்டார். வேத வாக்கியபடி 3 நாள் எழுந்தார். பரமளத்துக்கு ஏறி பிறகு வருஷத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மற்றவரையும் நியாயத்திருக்க பயன்படுத்த வருவார். அவர் ஆட்சிக்கு முடியவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய், பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுவருமாய், பிதாவோடும் குமாரோடு கூட சென்று சோதிக்கப்படுவருமாய், தீர்க்கதரிசிகள் மூலமாக ஒருத்தருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை ஒன்று என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானசங்கத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தலும் மறுமைக்குரிய ஜீவன் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். உட்காருவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள் அனைவரையும் புளியங்குடி துய மத்தியாவின் அழைத்தின் வழியாக அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவ கிருபை, சமாதானம், ஆசீர்வாதம் ஒவ்வொருவரோடு கூட தங்கியிருப்பதாக. கடந்த நாட்கள் அதிகமாக பார்த்தோடு ஜெபித்தோம். ஆலயம் திறப்பதற்கான ஒரு நல்ல வழியை கர்த்தர் உண்டு பண்ணினார். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தருக்கு சேதமானால் நாளை தினம் திங்கட்கிழமை மாலை 6:30 மணிக்கு பரிசுத்த நற்கருணை ஆரணை நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெறும். சபை மக்கள் யாவரும் உற்சாகத்தோடு கலந்து கொள்ளும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நாளை திங்கட்கிழமை அதிகாலை ஜெபம் நடைபெறாது. நாளை திங்கட்கிழமை மாலை 6:30 மணிக்கு, 6:15 மணிக்கு முதல் மணியும் 6:30க்கு 2வது மணி அடித்து பரிசுத்த நற்கருணை ஆரணை நடைபெறும். அனைவரும் ஜெபத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வரும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வரும்போது தயவுசெய்து அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும். முகக்கவசம் அணிந்து நீங்கள் இடைவெளி விட்டு நீங்கள் அந்த விதிமுறைகளை கடைபிடிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அந்த வாய்ப்பை நாம் சரியான முறையில் பயன்படுத்துவோம். தொடர்ந்து தேசத்திற்காக திருச்சபைக்காக ஜெபித்துக் கொள்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. பரிசுத்த விவாக அறிக்கை. தென் இந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் புளியங்குடி சேகரம் புளியங்குடி தூய மத்தியாவின் ஆலயத்தை சேர்ந்த திரு ரா ஞானசெல்வம், திருமதி லூர்தம்மாள் அவர்களின் மகன் ஆண்டோனி குருஸ் விவாகரும், புளியங்குடி சேகரம் புளியங்குடி தூய மத்தியாவின் ஆலயத்தை சேர்ந்த திரு எம் கோயில் சபரிமுத்து, திருமதி கே மரிய செல்வி அவர்களின் மகள் கே ஞானகர்பாவும் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இவர்கள் இருவரையும் திருமணத்தில் இணைக்கக்கூடாதபடிக்கு நியாயமான தடை காரணம் எதை தெரியுமானால் சேகர தலைவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. மணமக்களுக்காக ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். மணமக்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்தோணி குருஸ் விவாகருக்காக, ஞானகிருபாவுக்காக ஜெபிக்கிறோம் சாமி. 2வது அறிக்கை வாசித்திருக்கிறோம். மணமக்களை ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சாமி. கடந்து வந்த பாதைகளில் நீர் பாராட்டி கிருபைகளுக்காக சோதரம் குடும்பமாக இணைப்பதற்கு சித்தம் கொண்டீங்க. நேர்வழியாக நடத்தி வந்தீங்க சாமி, நன்றி சொல்கிறோம். மணமக்களை அன்போடு வாழ்த்துகிறோம்.
ஆண்டவரே, இந்த ஜூலை மாதம் 14ஆம் தேதி நடைபெறுகிற அந்த திருமணத்தில் நீங்களே தலைவராக இருந்து அன்பு பிள்ளைகளை குடும்பமாக இணைக்க முடியாது ஜெபிக்கிறோம், ஆயத்தப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம், தேவையை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த வாரம் பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்களையும் திருமண நாளை கொண்டாடுகிறவர்களையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். புதிய ஆண்டு அவளுக்கு ஆசீர்வாத நாடாக மாறுவதாக. பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்கள் இன்று ஜூலை மாதம் 4ஆம் தேதி கொண்டாடுபவர்கள் எஸ் கிரேஸ், ஏ ஜோயல் ஜெபஸ்டின், ஏ கிருஷ்ணமால் என்ற மரிய செல்வி, எஸ் டேனியல் ஸ்மித், ஏ இசபெல்லா. 5ஆம் தேதி கொண்டாடுபவர்கள் பா ரீகன், மா ரோஸ்மேரி சீலா, எம் மரிய சாந்தி, என் ஜோஸ்பின் ஜூலியட் தங்கம், பெனிமின். 6ஆம் தேதி கொண்டாடுபவர்கள் ஏ ஜான் நெல்சன், ஆரோக்கிய சேவியர், ஏ ஆரோக்கிய சோபியா, சே ஐசக் பெனியல். ஜூலை 7ஆம் தேதி கொண்டாடுபவர்கள் பி ராஜ்குமார், எஸ் கிரேஸ், மீ அன்னமரியால் செல்வம், தே சுகத பாப்பா, சி ஜெபின் அபிஷேக், டி மரிய புஷ்பம், ஏ மரிய செல்வி, ஐ மேரி சரோஜா. 8ஆம் தேதி கொண்டாடுபவர்கள் காதேஷ் ஏனோக், பிரவீன், ஆர் டயானா ஜோஸ்லின், செல்வா. 9ஆம் தேதி கொண்டாடுபவர்கள் ஆர் சரோஜினி, வி சாண்ட்ரோ வில்லியம், சி சவுந்தரராஜன், வி மருரூப ஜெயராஜ், ஜெய் செல்வி. 10ஆம் தேதி கொண்டாடுபவர்கள் எம் சுனேமியால் மேரி, டி அன்னம்மாள், சி பூமணி, டி ரூத் மாலதி, கே கனக ரோஸ்லின், எஸ் ஸ்டீபன்ராஜ், பி சார்லஸ் கிளாரிந்தா. அவள் அன்போடு வாழ்த்துகிறேன். அதே போல் திருமண நாளை கொண்டாடுகிறவர்கள் இன்று ஜூலை 4ஆம் தேதி கொண்டாடுபவர்கள் திரு ஏ அன்னத்துறை, திருமதி அவிலா, திரு எஸ் இம்மானுவேல் அருளாஜ், திருமதி ஜே எஸ்தர் மேரி. 5ஆம் தேதி கொண்டாடுபவர்கள் திரு மு ஜெயராஜ், திருமதி ஜெயமேரி, திரு ஏ செல்வராஜ், திருமதி சே எலிசபெத். 6ஆம் தேதி கொண்டாடுபவர்கள் திரு டி மாணிக்கராஜ் தினகரன், திருமதி எம் இவாஞ்சலின் செல்வ கிறிஸ்டி. 7ஆம் தேதி கொண்டாடுபவர்கள் திரு எம் ஜான் கென்னடி, திருமதி ஜி ரேகா ஜெனிபர். 8ஆம் தேதி கொண்டாடுபவர்கள் திரு ஜே ஆண்டோனி செல்வம், திருமதி ஞானமணி சாந்தி. 9ஆம் தேதி கொண்டாடுபவர்கள் திரு வி சமுத்திரம், திருமதி எஸ் ரிஜனா, திரு வி பிலிப்ராஜ், திருமதி செல்வம் தனராணி, திரு டி வைகுண்டமணி என்ற மணி, திருமதி வி அமல கீதா, திரு எஸ் அருள்ராஜ், திருமதி எஸ் ஞான பால்சியா. 10ஆம் தேதி கொண்டாடுபவர்கள் திரு எம் மாரித்துறை என்ற தீமத்தையும், திருமதி டி சகாயமேரி. அன்போடு வாழ்த்திறேன். தேவாதி தேவதாமே ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இவர்களுக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வாரத்தில் புதிய ஆண்டை கண்டு துதிக்கிறேன், பிறந்த நாளை கொண்டாடுகிறேன், திருமண நாளை கொண்டாடுகிறேன். திருச்செவின் அன்பு பிள்ளைகளை அன்போடு வாழ்த்துகிறோம். ஓராண்டை கிருபையாக கடந்திருக்கிறாங்க சுவாமி, சோதரம். புதிய ஆண்டை நன்மையால் முடிசூட்டும்படியே செபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்திரமுடைய செபிக்கிறோம். தீர்க்காய்ச்சியை தந்திரமுடைய செபிக்கிறோம். ஆபத்துகளுக்கும் விக்னங்களுக்கும் நாசமோசங்களுக்கும் விலகி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கத்தாவே சட்டைகளின் நிலையில் கத்தாவை வைத்து பாதுகாத்துக் கொள்ள மன்றாடுகிறோம். அவருடைய கல்வியை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. குடும்ப வாழ்க்கையை ஆசிரியர்களுடைய செபிக்கிறோம். செய்கின்ற பணிகளில் முன்னேற்றத்தையும் உயர்வையும் மேன்மையும் தேவன் தந்தலும்படியாக நான் ஜெபிக்கிறோம். சாமி, நீ ஆஸ்வதமாக இருப்பாய் என்ற வாக்கின்படி அநேகருக்கு ஆஸ்வதமாக திகழ என் தேவன் கிருபை செய்யுங்க. தொடர்ந்து கத்தாவே என்னென்ன காரியங்களுக்காக வாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ எல்லா ஜபங்களுக்கும் என் தேவன் பதில் தரும்படியே செபிக்கிறோம். உள்ளத்தின் சோர்வை அகற்றி போடும்படியே செபிக்கிறோம். கடந்த ஆண்டில் தடைப்பட்டு போன காரியங்களை என் தேவன் சுவாமி இந்த ஆண்டில் நீங்கள் நமக்கு ஜெயமாக்கி தரும்படியே செபிக்கிறோம். தொடர்ந்து அந்த பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு பயணிக்க உதவி செய்யுங்க. கர்த்தர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க தேவ கிருபை செய்யும்படியே செபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியரையும் ஆசிர்வதிக்கின்ற ஆண்டவர், பிறந்த நாளை திருமணத்தை கொண்டாடுகிற அனைவரையும் என் தேவன் பேபராக ஆசிர்வதிக்கும்படியே செபிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த ஆலயத்தின் நன்மையால் நிரப்பும்படியே செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் உங்களுடைய தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் வாய்க்கும்படி ஒரு செழிப்பின் அனுபவத்தை தரும்படியாக செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை. நித்தமுனை மூடி சூட்டினதுமன்றி, நித்தமுனை மூடி சூட்டினதுமன்றி, நித்தியமான ஜீவனை மீட்பதா
உட்காருவோம். இதர அறிவிப்புகள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். 10வது வாரமாக நம்முடைய மத்தியாவின் ஆலய ஆராதனை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறோம். அநேகர் இந்த பங்கு பெறுறீங்க, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த ஒளிபரப்பு தேவைகளுக்காக அநேகர் உதவி செய்திருக்கிறாங்க. அவருடைய பெயர்களை வாசிக்கிறேன். தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். திரு அகஸ்டின், பாம்புக்கோள் சந்தை ரோட்டில் வசிக்கிறேன். திரு அகஸ்டின் அவர்கள் 5000 மட்டும் வழங்கியிருக்கிறார்கள், நன்றி சொல்கிறேன். திரு சி பீட்டர், வேத கோயில் தெருவில் வசிக்கிற திரு சி பீட்டர் அவர்கள் 2000 வழங்கியிருக்கிறார்கள். சிவிகே தென்வடல் தெருவில் வசிக்கிற திரு சுதாகர் முத்தையாம் குடும்பத்தார் 1500 வழங்கியிருக்கிறார்கள். திரு ஒய் பொன்னுச்சாமி சிவராமு, 3ஆம் தெருவில் வசிக்கிற திரு ஒய் பொன்னுச்சாமி அவர்கள் 1500 வழங்கியிருக்கிறார்கள். குடும்பத்தாரை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஒளிபரப்பு தேவைகளுக்காக வழங்கியிருக்கிறாங்க. அநேகர் இந்த ஆறில் பங்கு பெற்று ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தும் போது, ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்போது அந்த ஆசீர்வாதம் இந்த குடும்பங்கள் நிறைவாக தங்கியிருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அதே போல் முக்கியமான ஒரு பண்டிகை நம்முடைய திருமண்டல மாம்பழச்சங்க பண்டிகை. கடந்த ஆண்டு ஆசரிக்க முடியாத ஒரு சூழல். இந்த ஆண்டில் அதை ஆசரிப்பதற்காக ஆயத்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் மாம்பழச்சங்கம் மற்றும் 241வது வருடாந்திர ஸ்தோத்திர பண்டிகை இந்த மாதம் ஜூலை மாதம் 13, 14, 15 செவ்வாய், புதன், வியாழன் 3 நாட்களும் நாம் ஆசரிக்கிறோம். அதற்காக ஆயத்தப்படும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய வீடுகளுக்கு இந்த வாரம் கவர் கொடுத்து அனுப்பப்படும். நீங்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலே அந்த கவர்களை படைத்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, திருமண்டலத்துக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக 14வது பேராயரை தேர்ந்தெடுக்கும்படியாக நாம் ஆயத்தப்படுகிறோம். ஆண்டு திருமண்டலத்துக்கு நல்ல ஒரு பேராயரை கொடுத்து ஆண்டு திருமண்டலத்தை பல மடங்கு ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மாம்பழச்சங்க பண்டிகையில் எங்களது உற்சாகத்தோடு கலந்து கொள்ள நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தலைமை ரைட் ரெவரண்ட் டாக்டர் டி சந்திரசேகரன் அவர்கள், சிறப்பு விருந்தினர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஓமன் சார்ஜ், பேராயர் கொல்லம் கொட்டாரக்கரா திருமண்டலம். தொடர்ந்து நாம் யாவரும் உற்சாகத்தோடு பங்கு பெறுவோம். உறவுகளை புதுப்பித்துக் கொள்வோம். உடன்படிக்கைகளை மறு உறுதி செய்வோம். முன்னோர்களையும் நம் பூர்வ நாட்களையும் நினைவுகூர்வோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த பண்டிகை நாட்களை கர்த்தர் நமக்கு ஆஸ்வாதமைக்க தருவராக. அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். திருநெல்வேலி திருமண்டலத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்கிறோம். ஜூலை மாதம் நடைபெற இருக்கிற இந்த மாம்பழச்சங்க பண்டிகை ஆஸ்வாதம் வைத்தாங்க ஆண்டவரே. 13, 14, 15 இந்த 3 நாட்கள் நடைபெறுகிற இந்த பண்டிகை ஆஸ்வாதம் வைத்து செவிக்கிறோம். அனைவரும் வந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்க. படைக்கிற ஒவ்வொரு காணிக்கைகளையும் இந்த தேவன் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். திருமண்டலத்துக்கு ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு பேராயரை தேவன் தந்திரப்படி ஜெபிக்கிறோம். அதே போல கர்த்தாவே, ஜூலை மாதம் 11ஆம் தேதி கர்த்தாவே 9 டீக்கன் ஆண்டு குருவாக அபிஷேகம் செய்யப்பட இருக்கிறாங்க சாமி. அந்த 9 பேருக்காக ஜெபிக்கிறோம். அந்த 9 பேரையும் இந்த தேவன் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். உடைய நிறைவான கர்த்தாவே ஊழியத்தை சிறப்பாக செய்வதற்கு வேண்டிய கர்த்தாவே நல்ல பலனை மாற்றலையும் நல்ல ஞானத்தையும் தந்திரமுடைய ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருநெல்வேலி திருமண்டலம் எல்லா வகையிலும் கர்த்தாவே சிறந்த விளங்க இந்த தேவன் அணுக்கரங்க செய்ய முடிய ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மறுபடியுமாக அன்போடு நான் வாழ்த்துகிறேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நாம் யாவரும் இணைந்து ஆராதிக்க இருக்கிறோம். இன்றோடு இந்த ஒளிபரப்பு ஆராதனையை நாம் நிறைவு செய்கிறோம். நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். 10 வாரங்களாக நீங்கள் சிறப்பாக இந்த ஆராதனையில் பங்கு பெற்றீங்க, உற்சாகத்தோடு கலந்து கொண்டீங்க. அனைவருக்கும் அன்பா நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவாதி தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கீதங்களில் ஒரு அருமையான பாடல் 459வது பாடல், வேதநாயகம் சாஸ்திரியார் எழுதிய ஒரு அருமையான பாடல், தந்தை சர்வேஸ்வரனே உந்தன் மகன் இயேசுவுக்காய். இந்த ஒரு அருமையான பாடல் வேதநாயகம் சாஸ்திரியார் எழுதிய ஒரு பாடல். அவர் பாடும்போது, சர்வேஸ்வரனே ஆண்டவரே என் முகத்தை பார்த்தல்ல உந்தன் மகன் இயேசுவுக்காய் என் முகத்தை பார்த்து இறங்கும் என்று சொல்லி அவர் அருமையான பாடலை எழுதியிருக்கிறார். கடைசி கவியை பார்த்தீங்கன்னா, வந்த வினை யாவும் தீரும், நிந்தை அணுகாமல் காரும், சிந்தை மகிழ்ந்தே கண்ணலை பாரும், சீர்பாதம் தாரும் என்று சொல்லி ஒரு அருமையான பாடலை எழுதுகிறார். ஒரு கடினமான சூழலில் ஆண்டவருடைய கிருபைக்காக நான் குறைவுள்ளவன் ஆண்டவரே, உடைய மகன் இயேசுவுக்காக எனக்கு இறங்கும், என் முகத்தை பாரும்,
என் நிந்தை நீ மாற்றும், என் கடின பாடல்களை அகற்றும் என்று சொல்லி ஒரு கடினமான சூழலில் எழுதப்பட்ட ஒரு அருமையான பாடல் நம்முடைய கீதங்களில் 459 பாடல் தெரிந்தவர்கள் இணைந்து பாடும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். தந்தை சர்வேஸ்வரனே, உந்தன் மகன் இயேசுவுக்காய் எந்தன் முகம் பார்த்திரங்குவாயே, இம்மாத்திரம் நீயே எந்தன் முகம் பார்த்திரங்குவாயே. அந்த மதிலாகாரே சந்ததமுவே விசாரே, விந்தை அருள் மேவும் அசரீரே, மெஞ்ஞானவாரே, விந்தை அருள் மேவும் அசரீரே. வந்த வினையாவும் தேரோ, நிந்தை அணுகாமல் காரும், சிந்தை மகிழ்ந்தே கண்ணாலே பாரும், சேர்பாதம் தாரும், சிந்தை மகிழ்ந்தே கண்ணாலே பாரும். தந்தை சர்வேஸ்வரனே, உந்தன் மகன் இயேசுவுக்காய் எந்தன் முகம் பார்த்திரங்குவாயே, இம்மாத்திரம் நீயே எந்தன் முகம் பார்த்திரங்குவாயே. செய்திக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து நாம் யாவரும் வேண்டிக் கொள்வோம். நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஜூலை மாதம் முதல் வாரத்திலே உங்களுடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனை வழியாக உடைய நாமம் மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் தூய ஆவியானவர் எங்கள் வேண்டிய மன்னாவை திறமுடைய செவிக்கிறோம். வார்த்தை கேட்கிற நாங்கள் சுவாமி உமக்குள்ளாக பலப்பட எங்களுக்கு தாவே சரிப்படுத்திக் கொள்ள உதவி சொல்லி ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் கிரீசையை மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பானவரே, இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். பொதுவாக இந்த கொரோனா பாதிக்கப்பட்ட காலங்களில் பொதுவான தலைப்பிலே நம்ம ஆண்டோடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சிந்திக்க ஆசைப்படுகிறேன். லூக்கா 13வது அதிகாரம் நம்ம அடிக்கடி வாசிக்கிற ஒரு வேத பகுதி. இயேசுவிடத்தில் போய் சில காரியங்களை சொல்லுகிறார்கள். 13வது அதிகாரம் 1 வாசித்து பார்த்தீங்கன்னா, பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவருடைய பலிகளுடைய கலந்திருந்தான் என்று சொல்லி அங்கே இயேசுவுக்கு அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் இன்னொரு சம்பவம், சீலோவாமிலே அங்கே கோபுரம் விழுந்து 18 பேர் மரித்து போனார்கள் என்கிற ஒரு செய்தியும் அங்கே பார்க்கிறோம். 4வது வாசத்தை பார்த்தீங்கன்னா, சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதை என்று சொல்லி அங்கே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, 2 சம்பவங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, கோபுரம் விழுந்து 18 பேர் மரித்து போனார்கள். அங்கே பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அங்கே பலிகளிலே கலந்திருந்த ஒரு சம்பவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு அருமையான வார்த்தை, ஒருவேளை அவர்கள் பாவிகள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களாம், நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் உங்களுக்கும் அப்படியே ஆகும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு அருமையான சத்தியத்தை சொல்வதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கூட நாம் நினைக்கிற காரியம், மரித்தவர்கள் பாவிகள், நாமெல்லாம் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி நாம் அநேக சமயத்தில் நினைத்து கொள்கிறோம். இந்த 2021 ஆண்டில் கொரோனா தொற்றில் அநேகர் மரித்து போனார்கள், அருமையானவர்கள் மரித்து போனார்கள். நம் அநேக சமயத்தில் நான் சொல்லுகிற காரியம், அவர்கள் அநேக பாவம் செய்திருக்கிறார்கள், முன்னர் செய்த பாவம் என்று சொல்லி நாம் அநேக சமயங்களில் நாமே நியாய தீர்ப்பு வழங்குவதை நாம் பார்க்கிறோம். ஒருவர்களை மரிப்பதற்கு நாம் அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டு இருக்கிற நாம ஏதோ பரிசுத்தவான்கள் போல, ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வது போல நாம் காட்டிக்கொள்வதை நாம் பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் உயிரோடு கூட இருப்பது ஆண்டவருடைய கிருபை என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால், மரித்தவர்கள் அசுத்தவான்கள் அல்ல,
இருக்கிற நாம பரிசுத்தவான்கள் அல்ல என்பதை எப்போதுமே நினைவில் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் உங்களுக்கும் அப்படியே ஆகும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, ஆண்டவர் கிருபையாக பிச்சையாக உயிரை தந்திருக்கிறார். எத்தனை மக்கள் மரித்து போனார்கள் யோசித்து பாருங்க. எத்தனை மக்கள் சிறு பிள்ளைகள் மரித்து போனார்கள், வாலிபர்கள் மரித்து போனார்கள், பெரியவர்கள் மரித்து போனார்கள், பலசாலிகள் மரித்து போனார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் உயிரோடு வாழ்வது ஆண்டவருடைய சுத்த கிருபை என்கிற ஒரு சிந்தை எப்போதுமே நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அநேக சமயங்களில் நாம் மற்றவர்களை குறை கூறி கொண்டே இருக்கிறோம், மற்றவர்களை குறித்து தவறாக தீர்ப்பிடுகிறோம், மற்றவருடைய குறைகளை நாம் சுட்டிக்காட்டியே மகிழ்ந்து வாழ்வதை நாம் பார்க்கலாம். இந்த காலவெளியிலும் கர்த்தர் நம்மை ஒரு நோக்கத்தோடு உயிரோடு வைத்திருக்கிறார். நாம் ஒருவேளை உயிரோடு கூட இருப்பது ஆண்டவருடைய கிருபை என்பதை எப்போதுமே நினைவில் வைத்துக்கொண்டு ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழும்படியாக அழைக்கப்படுகிறோம். அந்த சம்பவம் நடைபெற்றதுனாலே ஆண்டு சொல்லாரு, நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் எச்சரிக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அதற்கு ஆண்டவர் ஒரு ஓமையை தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம். நீ வாசித்து பார்த்தீங்கன்னா லூக்கா 13வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்வதை பார்க்கிறோம். ஒரு மனிதன் அங்கே திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நாட்டுவதை பார்க்கிறோம். அத்திமரத்தை நாட்டிய பிறகு அங்கே கனி வரும் என்று எதிர்பார்க்கிறான். 3 வருஷம் ஆகியும் அங்கே கனி இல்லாத ஒரு சூழலை அங்கே பார்க்கிறோம். ஒரு அருமையான சம்பவம். அங்கே மனிதன் அத்திமரத்தை நாட்டுகிறான். எப்படியாவது பலன் கொடுக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்த சமயத்தில் 3 வருஷம் அவன் எதிர்பார்த்த சமயத்தில் கனி இல்லாத சூழலை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். அங்கே நான் பார்க்கிறோம், ஒன்றையும் காணவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அந்த பார்த்தீங்கன்னா அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. எதிர்பார்க்கிற தெய்வமாக இருக்கிறார் ஆண்டவர். நம்மை ஏன் ஜீவனோடு வைத்திருக்கிறார்? ஆண்டவர் ஏன் நம்மை உயிரோடு வைத்திருக்க வேண்டும்? ஏதோ நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அங்கே பார்த்தபோது ஒன்றும் காணவில்லை என்று பார்க்கிறோம். அத்திமரத்தை ஆண்டவர் 3 ஆண்டு கழித்து பார்க்கிறாரு, ஒன்றுமே கிடைக்கல. நாம் யோசித்து பார்த்தீங்கன்னா, நாம் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? 40 ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், 50 ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், 60, 70 என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றையும் காண முடியாத சூழலை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலே அவர் துருவி பார்க்கும்போது, தேடி பார்க்கும்போது, ஆராய்ந்து பார்க்கும்போது ஒன்றும் இல்லாத சூழலை நாம் அநேக சமயங்களில் காணலாம். நாம் நினைக்கிறோம் ஏதோ கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நினைத்து கொண்டிருக்கிறோம். நாம் அநேக சமயங்களில் கனி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கனி கொடுக்க இயலாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல ஆண்டுகள் ஆகிலும் ஆண்டவருக்காக கனி கொடுக்கிற அனுபவம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் தேடி பார்க்கிறாரு, ஒன்றையும் காணவில்லை. இன்றைக்கு கூட நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியம், ஆண்டவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார், தேடி பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக சமயங்களில் ஒன்றும் காண முடியாத சூழலில் ஆண்டவர் ஏமாற்றத்தோடு இருப்பதை நாம் பார்க்கலாம். அன்பானவர்களே, எதிர்பார்க்கிற தெய்வம் கர்த்தர் இந்த 2வது அலையிலும் கிருபையாக பாதுகாத்து ஏன் ஜீவனோடு வைத்திருக்கிறார்? நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய, நம்மளியாக ஆண்டோடைய மகிமை காணும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அந்த கனிகளை கொடுக்கிற மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த 1வது அலையில் 2வது அலையில் கர்த்தர் கிருபையாக பாதுகாத்திருக்கிறாரே. அன்பானவர்களே, கனி கொடுக்கும்படியாக ஆண்டு நம்மை எதிர்பார்க்கிறார். நீ வாசித்து பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரத்திலும் அங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு நேசர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பாடல் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. 5வது அதிகாரம் 2வது வாசத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு திராட்சை தோட்டத்தை அங்கே ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். அந்த தோட்டத்தை சிறப்பாக கற்களை பொறுக்கி வேலி அடைத்து அங்கே திராட்சை தோட்டத்தை உண்டு பண்ணுவதை பார்க்கிறோம். பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு அங்கே பார்த்தீங்கன்னா கோபுரத்தை கட்டி ஆலைகளையும் உண்டு பண்ணுவதை பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் திராட்சை தோட்டத்தை நட்டி கனி கொடுக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னா கோபுரங்கள் அங்கே கட்டப்படுவதை நாம் பார்க்கிறோம். கோபுரத்தை கட்டி ஆலையை உண்டு பண்ணுகிறார். திராட்சை பழம் கிடைக்கும், அதை ஆலையில் போட்டு திராட்சரசமாக பிழிந்து எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆயத்தத்தோடு அங்கே ஆலைகளை உண்டு பண்ணுவதை பார்க்கிறோம். ஆனால் பாருங்க, காத்திருந்த சமயத்தில் கசப்பான பழத்தை தந்தது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார், அதுவும் கசப்பான பழங்களை தந்தது என்று சொல்லி அங்கே 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் எதிர்பார்ப்பு நல்ல கனிகளை தரும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்தார்.
ஒன்றுமே கிடைக்கல. இந்த ஆண்டு மனிதனை செம்மையானவனாக படைத்தார், ஆண்டவரை நேர்த்தியாக படைத்தார். ஆனால் நான் தான் நினைச்சிரோம் ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, கசப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு வேண்டிய எல்லாத்தையும் செய்கிறார். கற்களை பொறுக்குகிறார், சுத்தம் பண்ணுகிறார், தோட்டத்தில் செடியை நாட்டி தண்ணீர் பாய்த்து எல்லா காற்றையும் செய்கிறார். ஆனாலும் மனிதனுடைய வாழ்க்கையில் அநேக தலைமைகளை கசப்பான கனியை கொடுக்கிற பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய கனி வழியாக ஆண்டவரால் மகிமைப்படாதபடிக்கு கசப்பான கனிகளை தருவதை நாம் பார்க்கிறோம். இங்கே அந்த தோட்டத்தின் எஜமானன் ஏமாற்றம் அடைவதை பார்க்கிறோம். அதன் முன்னாடி சொல்ல பாருங்க, இந்த தோட்டத்துக்கு நான் செய்யாத வேலை இதெல்லாம் செய்துட்டு எல்லாத்தையும் நான் செய்து விட்டேனே, அந்த தோட்டத்துக்கு நான் இனிமேல் செய்ய வேண்டிய வேலை என்ன, எல்லாவற்றையும் செய்து விட்டேனே, அப்படி இருக்க கசப்பான பழங்களை தந்தது என்று சொல்லி அவர் ஏமாற்றத்தோடும் எரிச்சலோடும் சொல்வதை நாம் பார்க்கிறோம். நீ 4வது வாசத்தை பார்த்தீங்கன்னா ஏசாயா 5:4 நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதுக்கு இனி செய்யலாம், நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்கேன், கசப்பான பழங்களை தந்தது என்ன அவர் சொல்கிறார். அடுத்து சொல்ல பாருங்க, தோட்டத்தை என்ன செய்வாராம், வேலையை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும், அது அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம் என்று சொல்லி ஆண்டவன் எச்சரிப்பின் வார்த்தையை சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டு சொல்றாரு, வேலையை எடுத்து போடுவேன், அது என்ன செய்யுமாம், மிதியுண்டு போம் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் திரும்பாவிட்டால் ஒருவேளை நான் மிதித்து போடுவேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். உடைய பாதுகாப்பை நான் எடுத்து போடுவேன், அழிந்து போவாய் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். கிறிஸ்துவின் மாணவர்களே, நாம் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கனி இல்லாத சூழலை கூட கர்த்தர் கிருபையாக பாதுகாத்து வருகிறார். கனி கொடுக்காத பட்சத்தில் நான் உங்களை அழித்து போடுவேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் மாணவர்களே, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். எதிர்பார்க்கிற தெய்வமாக இருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவர் நேசிக்கிற தெய்வமாக பரிந்து பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார். லூக்கா 13:8 நீ வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த தோட்டக்காரன் சொல்கிறான் பாருங்க, ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும். ஒருவேளை தோட்டத்து எஜமானை ஆண்டவராக நினைப்போமானால் தோட்டக்காரனை நாம் இயேசுவாக நினைத்துக் கொள்வோம். அங்கே எஜமான் சொல்றாரு, தேவன் சொல்றாரு, இந்த செடியை புடுங்கி போட வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்றாரு, இந்த மரத்தை வெட்டி போட வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார் பாருங்க, இது இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று சொல்லி அங்கே பரிந்து பேசுவதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக திறந்தோறும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கொரோனா தொற்று காலத்தில் கூட கர்த்தர் நம்மை கிருபையாக பாதுகாத்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ஜூலை மாதம் இந்த 4ஆம் தேதி கண்டிருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை. இந்த ஜூலை மாதம் 4ஆம் தேதி கர்த்தர் கிருபையாக காண செய்திருக்கிறார். நமக்காக ஆண்டவர் பரிந்து பேசியிருக்கிறார் என்பதை எப்போதுமே மறந்துவிடக்கூடாது. அன்பானவர்களே, கர்த்தர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம நேசிக்கிற தெய்வமாக இருக்க இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று சொல்லி அங்கே பரிந்து பேசுவதை பார்க்கிறோம். இந்த மரம் இந்த ஆண்டும் இருக்கட்டும், ஒருவேளை நான் அதற்காக பிரயாசப்படுவேன் என்று சொல்லி அங்கே தோட்டத்தை எஜமானிடத்தில் பரிந்து பேசுகிற தோட்டக்காரனாக இங்கே இருப்பதை நான் பார்க்கிறோம். சொல்ல பாருங்க, ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும். ஆண்டவர் 2021 ஆண்டுல இந்த வருஷம் இருக்கட்டும் என்று சொல்லி நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏதோ நம்முடைய பக்தினால் அல்ல, நம்முடைய பரிசுத்தத்தினால் அல்ல, நம்முடைய வேத வாசிப்பு ஜெபத்தினால் அல்ல, இந்த ஆண்டு நாம் இருக்கட்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை கிருபையாக பாதுகாத்து வருகிறார். இயேசு கிறிஸ்து திறந்தோறும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரே, அந்த இயேசுனுடைய அன்புக்காக நன்றி சொல்லுங்க. நம்ம நேசிக்கிற தெய்வமாக பரிந்து பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். இன்றைக்கு நாம் எத்தனை பேர் புரணி பேசிக் கொண்டிருக்கிறோம், எத்தனை பேர் வாயில் வந்ததெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், எத்தனை பேர் ஆண்டவரை அசட்டையாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், ஆலயத்தை நாம் எத்தனை பேர் நம் துணிவாக எத்தனை பேர் துணிச்சலாக குறை கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இந்த ஆண்டு நாம் இருக்கட்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். கனி கொடுக்கிற அனுபவம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் நல்ல வார்த்தை பேசுகிற அனுபவம் இல்லை, நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அனுபவம் இல்லை, சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ முடியலை. ஆனாலும் ஆண்டவர் இந்த ஆண்டு நம்மை இருக்கட்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறார். இருவரும் காலங்களில் கர்த்தருடைய பாதுகாப்புக்காக அவர் சித்தத்தை செய்யும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக நம்ம பார்க்கும்போது இங்கே சரி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் சரி செய்கிற தெய்வம். என்ன சொல்ல பாருங்க, நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொல்லி சொல்வதை நான் பார்க்கிறோம். அன்பானவர்களே, வெட்டி போடுவேன் என்று சொல்லவில்லை, வெட்டி போடலாம் என்று சொல்லி அதில் கூட ஒரு நயந்து பேசுவதை நான் பார்க்கிறோம். அன்பானவர்களே, என்ன சொல்ல பாருங்க, இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்துவேன், எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொல்லி அதில் கூட ஒரு பரிந்து பேசுவதை நான் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் சரி செய்கின்ற ஆண்டவர்
இன்னும் நான் உரமிடுவேன், இன்னும் தண்ணி பாய்ப்பேன், சரி செய்வேன் என்று சொல்லி அங்கே பரிந்து பேசுகிற ஒரு தெய்வமாக அங்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் சரி செய்கிற ஆண்டவர் நம் வழியாக கனியை எதிர்பார்க்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆண்டவர் சரி செய்ய நினைக்கும் போது நாம் கனி கொடுக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை அதுக்கு பின்பு நாம் வெற்றிப்படலாம் என்று சொல்லி எஜமானனை பார்த்து சொல்வதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, கோதுமை மணி முழுமையாக இருக்கும்போது பலன் கொடுப்பதில்லை. அது பூமிக்குள்ளே போய் சிதைக்கப்படும் போது தான் அது அநேக கோதுமை மணிகளை கொடுக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிதைக்கப்படும் போது, நாம் ஒருவேளை உருக்குலைக்கப்படும் போது தான் கர்த்தருடைய நாமம் மையப்படும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இருப்பதை ஆண்டவருக்காக செலவழிப்பதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். நம்மையே ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கும் போது நம்முடைய பொருளாலும் பணத்தாலும் நம்முடைய திறமையாலும் தாழ்ந்துகளாலும் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரை அன்போடு அழைக்கிறார். சரி செய்கிற தெய்வமாக இருக்கிறார். ஏதோ எடுத்தோம் கவித்தோம் என்று சொல்லி ஆண்டவர் அழிப்பதற்கு நினைப்பதில்லை. கர்த்தர் நம்மை சரி செய்து ஒரு நல்ல ஒரு திராட்சை கொடியாக, நல்ல ஒரு திராட்சை செடியாக, நல்ல ஒரு அத்திமரமாக கண்ணீர் கொடுப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். நம்மை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆகவே ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நாம மனம் திரும்புவோம், நல்ல கனிகளை கொடுப்போம். ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படட்டும். நம்முடைய பேச்சுகளில், செயல்பாடுகளில், நடக்கையில் ஆண்டவருக்கு பிரியமாக வாழும்போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். யோசித்து பாருங்க, கடந்த ஆண்டில் 5 மாதங்கள் ஆலயம் திறக்க முடியாத சூழல். இந்த ஆண்டில் 2 மாதங்கள் ஆலயம் திறக்கப்படலை. அடுத்த வாரம் தான் ஆலயத்தை திறக்க இருக்கிறோம். யோசித்து பாருங்க, நாம் செய்த பாவங்கள், நம்முடைய குறைகள் இன்றைக்கு தேசத்தில் பலவிதமான ஆபத்தை கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். நாம் தெரிவிக்கப்பட்ட நாம் எல்லாரும் ஒரு ஒற்றுமையோடு மனம் திரும்பலின் அனுபவத்தோடு வாழும்போது ஆண்டோடு நாமம் மகிமைப்படும். நம்மளியாக தமிழகம் தேசம் ஆஸ்வதிக்கப்படும். ஆகவே நாம திறப்பில் என்று ஜெபிப்போம். நம்மை நாமே மாற்றிக்கொள்வோம். ஆண்டவை எதிர்பார்க்கிறார். இந்த ஆண்டு இருக்கட்டும் சொல்லி வைத்திருக்கிறார். ஆகவே அந்த சித்தத்தை உணர்ந்து நம்மை நாமே சரி செய்து கொள்வோம். இன்னும் நம்மை சீர்படுத்திக் கொண்டு அதிக கனிகளை கொடுக்கும்போது ஆண்டோட நாமம் மகிமைப்படும். நம்மளியாக மற்றவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவதாகவே இறந்தவர்கள் அசுத்தர்கள் அல்ல, இருக்கிற நாம பசுத்தவான்கள் அல்ல. கர்த்தர் நம்மை கிருபையாக பாதுகாத்திருக்கிறார். ஆகவே இந்த 2வது நாளிலும் பாதுகாத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்மை நாமே சரி செய்து கொள்வோம், சீர்படுத்திக் கொள்வோம். இனிவரும் காலங்களில் நாம் மகிமைக்காக வாழ்வோம், ஆலயம் வளர்ச்சிக்காக பாடுபடுவோம், சுவிசேஷ பரவுவதற்காக நம்மை அர்ப்பணம் செய்வோம். தேவனுடைய காரியங்களில் முன்னிட்டு நாம் செயல்படுவோம். உண்மையாக கர்த்தர் நாம் மகிமைப்படும். ஆகவே நம்முடைய குறைகளை தயவு செய்து உணர்ந்து ஆண்டு சமயம் அர்ப்பணம் செய்வோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியம் செய்வார். அந்த நித்திய மகிமையில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சேர்த்துக்கொள்ளும். ஆகவே அந்த சிந்தோடு கடந்து செல்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு வாழட்டும் என்று சொல்லி எங்களை வைத்திருக்கிறீங்க சுவாமி. நாங்களும் அதை உணர்ந்து எங்களை நாங்களே சரி செய்து கொள்ள உம்முடைய பிள்ளைகளாக வாழ கனி கொடுக்க இந்த உதவி சொன்னமாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய குறைகளையும் ஆண்டு அந்தரங்க பாவங்களையும் கனி கொடுக்க இல்லாத சூழலையும் மாற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட யாவரையும் பசுத்தப்படுத்தி ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். நம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 438வது பாடலை பாடுவோம். நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே என்ற பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 438வது பாடல். சொந்த
பிசாசின் மேலே பாட்சம் உனக்கு திரும்ப வருகுதோ அழியோனே மிசதாசை காட்டி அக்கினி கடல் தள்ளுவானே நீ உனக்கு சொந்தம் அல்லதே பிழைக்கிலும் அவர்க்கே பிழைப்பாயே உலகை விட்டு பிரியிலும் அவர்க்கே மாறிப்பாயே உழைத்தும் மறித்தும் உயிர்த்தனாரை உயர் பதவியில் என்றும் நிலைப்பாய் நீ உனக்கு சொந்தமல்லவே மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. ஜெபம் கடவோம். பிரதான குருநாதா பிரசன்னம் அருள் வீரே பெரிய சிட நடுவிலே பிரசன்னம் மாணவரே பிதாவோடும் ஆவியோடும் பிணைந்தோரே தேவனாய் பிசகாதே அரசாளும் பெரும் தகையே ஆபமதே பேட்கையிலே வெளிப்படுத்தும் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரும் ஆவியோடும் இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். உயர்த்துவோம் இதயத்தை கர்த்தரிடமே. ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. தகுதியும் நீதியும் அதுவேயாகும். ஜெபம் செய்வோமாம். பிதாவே, நீர் பரிசுத்தனை ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரீர் மனதில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பிரான குமாரன் இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்து அலினீரே. அவர் சிலுவையில் ஒரே தன் தம்மை தாமே கவலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தில் பாவம் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போன்றதுமான பலியும் காணிக்கையும் பரிகாரத்தை செலுத்தும் அல்லாமல் தம் அருமையான மரணத்தை இன்றைக்கு நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று இரவிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு தம்முடைய சீசலுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவுகூர்ம்படி செய்யுங்கள் என்றார். அப்படி போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி தம்முடைய சீசலுக்கு கொடுத்து, நீங்கள் ஒரு பதிலே பாடம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்புண்டாகபடி உங்களுக்காகவும் அநேகருக்கு ஆசந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பாடம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவுகூர்ம்படி செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். கர்த்தாவும் மரணத்தை நினைவு கூர்ந்து களிப்புடன் உயிர்த்ததை அறிக்கை செய்து காத்திருப்போம் வருகைக்காக காசினில் உம்மை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருடைய ஜெபத்தை யாவர் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை தாரும்,
விரதமாய் சொல்லி நாம் மன்னிக்கிறது போல குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரேசிக்க விடாமல் தீமை எங்களை சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்னுடைய உடைவுகளே. ஆமென். நம்முடைய அபாத்த நிலைமை நாம் உணர்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை எண்ணி பார்ப்போம். நமக்காகப்பட்ட அவமானங்கள் நிந்தைகளை நாம் சற்று நினைத்து பார்த்து கர்த்தர் பந்திலே சேருவோம். ஆண்டவர் தன்னையே பலியாக கொடுத்தார். நாம் ஆண்டவருக்காக எதை கொடுத்திருக்கிறோம்? நம்மையும் நமக்குரியவர்களை நாம் இழந்திருக்கிறோமாம். நம்ம சற்று யோசித்து பார்த்து கர்த்தர் பந்திலே சேருவோம். நம்முடைய பலவீனங்கள் மாறும்படியாக, கஷ்டங்கள் மாறும்படியாக, தடைகளை கத்த மாற்றிப்படும்படியாக, அந்த கல்வாரி திருத்தம் நம்மை வாழ்விக்கும்படியாக, பிரசுத்தப்படுத்தும்படியாக ஆண்டவரை உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபத்தோடு கர்த்தர் பந்திலே நாம் சேருவோம். நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். அவை யாவர் சேர்ந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் நீதியை நம்பி நாங்கள் உடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உடைய மேய்ச்சன்கள் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திர அல்லர். ஆனாலும் தேவரீர் எப்போதும் இருக்கும் சிகர இலட்சியம் உடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகியால் கர்த்தாவே, உம்முடைய அருமையான ஆமென். பிற்கிறப்போம் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறது அல்லவா? ஜெகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியை எங்களுக்கிரங்கும் தேவா சமாதானம் தாரும். தேவாட்டு குட்டியை எங்களுக்கிரங்கும் தேவா சமாதானம் தாரும். கர்த்தர் வந்து ஆயத்தமாக இருக்கிறது, வாருங்கள். ஆண்டவருடைய திரு சரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடந்த இடமாக கத்திரமை கிருபையாக பாதுகாத்து வந்தார், நன்றி சொல்லுவோம். நம்முடைய தொடர் தேசத்துக்காக இந்த கொரோனா தொற்று முழுமையாக நீங்கும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட, இப்படி கல்விக்காக நல்வாழ்வுக்காக ஜெபம் செய்வோம். அதே போல் குடும்பங்களுக்காக ஜெபம் செய்வோம். குடும்ப தலைவர்களுக்காக, தலைவிமார்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபம் செய்வோம். கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் தரும்படியாக நிச்சயமாக முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற ஆண்டுடைய இறைவாக்கின்படி துக்கங்கள் சந்தோஷமாக மாற, புலம்பல்கள் ஆனந்த களிப்பாக மாற நாம் அதற்காக ஜெபம் செய்வோம். இருள் மறையபடியாக எழும்பி பிரகாசிக்க, நிறைவானது வரும்போது குறைவான ஒளிந்து போன வாய்க்கின்படி குறைகள் ஒளிந்து போகும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஜூலை மாதத்தை ஆண்டவர் காண உதவி செய்தீங்க சுவாமி. இந்த ஜூலை மாதம் முதல் வாரத்தில் உண்மை ஆராதிக்கும்படி தந்த வாக்கியத்திற்காக சோதரம். தொலைக்காட்சி வழியாக, இணையத்தின் வழியாக ஆராய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் பெரியவராக ஆசிரியர் செவிக்கிறோம். நாளைய தினத்தில் கர்த்தாவே உம்மை ஆராதிப்பதற்கு உங்களுடைய ஆலயங்களை திறக்கும்படியான ஒரு பாக்கியத்தை தந்தீங்க சுவாமி, சோதரம். நாளை திங்கட்கிழமை மாலை
6:30 மணி நடைபெறுகிற திருவந்தாரில் எங்களுக்கு ஆசிரமம் வைத்தாங்க ஆண்டவரே. 2 மாதங்களுக்கு பிற்பாடு சுவாமி வருடமாக ஒன்று கூட இருக்கிறங்க தாவே, எங்களுக்கு கிருபையாக பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய பரிசுத்த ஆலயத்தின் நன்மையினாலும் கிருபையினால் நிரப்பும்படிய ஜெபிக்கிறோம் சாமி. மட்டுமாக கிருபையாக பாதுகாத்த ஆண்டவர் இனிமேலும் பாதுகாத்துக் கொள்ளப்படுவதற்காக சோதரம். கை குழந்தைகள், சிறுபிள்ளைகள், வாலிபல் பெரியவர்கள் அனைவரும் ஆசிரியருடைய ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ, எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி எசேக்கியாவுக்கு பதில் கொடுத்த ஆண்டவர், உடைய சமூகத்தில் கண்ணீர் வெடிக்கிற நம்முடைய பிள்ளையுடைய கண்ணீரை காண்கிற தேவனாக இருப்பதற்காக சோத்திரம். அன்றைக்கு அண்ணாடைய கண்ணீரை கண்ட ஆண்டவர், ஆகாரின் கண்ணீரை கண்ட ஆண்டவர், எங்களோடு கூட இருப்பதற்காக சோத்திரம். அவருடைய வியாக்குலங்களையும் மனபாரங்களையும் கஷ்டங்களையும் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம் சாமி. அவருடைய 10 வாரமாக ஆண்டவருக்கு தொலைக்காட்சி வழியாக ஆராதிக்க உதவி செய்யுங்க சுவாமி. சோத்திரம். நம்முடைய ஆண்டவரை ஒளிபரப்பு செய்ய நம்முடைய பிள்ளைகளுக்காக, ஒளிப்பதிவு செய்ய நம்முடைய பிள்ளைகளுக்காக, பாடுற குழுவுக்காக, இசை மீட்ட தம்பிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடங்க தாமிர திருச்சல் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். செய்கிற பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். செய்கிற பணிகளையும் கைகளின் பிரயாசங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பலப்படுத்துங்க. வியாதியின் குறையை மாற்றமுடியாக ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் என் தேவன் தந்திரமுடியாக ஜெபிக்கிறங்க தாவே. மேல் படிப்பதற்காக, வீடு கட்டுவதற்காக, தொழில் தொடங்குவதற்காக, இடம் வாங்குவதற்காக, குடும்பத்தின் பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபத்தின் கர்த்தாவின் ஜெபத்தை கேட்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய கண்ணீரை துடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய மன விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் என் தேவன் நிறைவேற்றி தரப்போவதற்காக கொடானக்கூடிய சோத்திரம். ஆண்டவரே சோத்திரம். உண்மையை நாங்கள் நம்பியிருக்கிறோம். ஒருபோது விற்கப்பட்டு போகாதபடிக்கு கலங்காதபடி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கூடிய விரைவில் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட என் தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல ஒளிபரப்பு செய்வதற்காக உதவி செய்த குடும்பங்களை நினைத்து பார்க்கிறோம். அவர்களையும் இங்கே தாவை ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல் ஆலய காம்பவுண்ட் வாழ்க்காக ஆண்டவரை கொடுத்தவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிற யாவரையும் ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எஞ்சிய பணிகள் சிறப்பாக நிறைவேற்ற உதவி செய்ய ஜெபிக்கிறோம். ஆலயத்தினுக்கு ஸ்டேஜ் பணிகளை பொறுப்படுத்துகிற குடும்பத்தார்கள் ஜெபிக்கிறோம். அந்த பணியை தாவி சிறப்பாக செய்து முடிக்க ஆண்டவருடைய அருள் வேண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. திட்டமிட்டு தாவி சிறப்பாக இதை செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கொடுக்கிற குடும்பத்தாரையும் என்ற ஆசிரியர்களை ஜெபிக்கிறோம். கொரோனா தொற்று நீங்கும்படியாக பிரயாசப்படுகிற தமிழகத்துக்காக, தமிழக முதலமைச்சருக்காக, எனக்கு தாவே மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்காக, ஏனைய அமைச்சர்களுக்காக, எம்எல்ஏக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆசிர்வதிங்க ஆண்டவரே. உடைய பிரதமருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. அவரை ஆசிரியர்களை ஜெபிக்கிறோம். ஒன்றிய அரசாங்கத்தை ஆசிரியர்களை ஜெபிக்கிறோம். அவர் எடுக்கிற எல்லா பிரயாசங்களிலும் தேவ கிருபை ஆசீர்வாதம் இருக்கட்டும் கத்தாவே. கூடிய விரைவில் கொரோனா தொற்று இல்லாத கத்தாவே தமிழகமாக, தேசமாக இந்த தேவன் மாற்ற போகிறதுக்காக கொடானக்கூடிய சோதரம் ஆண்டவரே, நீ அப்படி செய்ய போகிறதுக்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் கத்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. இப்போது ஜெபத்தை கலந்து கொண்ட அனைவரையும் ஆசிரியர்களை ஜெபிக்கிறோம். கிருபை பிள்ளையை தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம். உள்ளத்தில் சோர்வை மாற்றி போட்டு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் என் தேவன் தரும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமைக்கே செலுத்துகிறோம். அருமரட்சர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சம்பாதனம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனை மறுக்குமாறனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிவிலும் அன்பு நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுதும் பிதா குமாரன் பரிசுத்தாவியுமாகிய சர்வ வல்லமை போன்ற தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திருக்க கடவுது. எல்லாருக்கும் உன்னத கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தெய்வ மனித நீர் வாழ்க 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 இயேசுவே. எங்கள் கண்மொழி மீட்பெருமாய் கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரதியாய் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் தம் ஆவியோடும் இருப்பாராக. தேவ சமாதானத்தோടെ சென்று வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். God bless you.